ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 14/3/2026 கருணை KR 746க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் போர்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 791 ரிசல்ட்டு ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 527 791. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி புல்லில் 913, அதுக்கு முந்தின ட்ரா 293 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கும். அந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல் நண்பா ஃபுல் போர்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கும். அதாவது நம்மளுக்கு 2-3 ட்ரா வந்து நம்மளுக்கு 60 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2-3 ட்ராவிலேயே நம்மளுக்கு எல்லா நம்பர்ஸுமே வந்துடும். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 2, 4, 6 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் இன்னும் வரலை. ஸோ அந்த நம்பர் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபிசி போர்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபுல் போர்டில் போயிடும். ஆனால் இதை நான் ஏபிசி போர்டாக கெஸ் பண்ணி இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நான் லாஸ்ட்டாக நம்ம 791 ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 477 கொண்டு வந்திருக்கோம். இதில் ஃபுல் போர்ட்லேயும் சேர்த்து நம்மளுக்கு 0 மட்டும் இந்த ட்ராவில் வரல நண்பா. அதனால் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0க்கு தான் சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு 0 அல்லது அதோடைய பவர் நம்பர் 5, 0 அல்லது 5 இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ இந்த 0 ஃபார்மெட் படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதோடைய பவர் நம்பரை நம்ம 5 கொண்டு வந்திருக்கோம். இப்போ 0 நம்ம ஒரு ரிசல்ட்டையும் கழிச்சிக்கிட்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 477 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 972. இதில் கவனிங்க, 972 477 0 இல்லை. அதுக்கடுத்து கவனிங்க 521 719 0 இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இதில் 3 இதில் 3 6 6 12 2 ட்ரால்லே நம்மளுக்கு வந்து எல்லா நம்பருமே வரணும். ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 0 நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. அது போக மிச்ச நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 இதில் வந்து 3 4 5 6 7 8 9 0. அப்போது 3 6 8 0 நம்மளுக்கு இந்த 2 போலும் இல்லை. அடுத்து கவனிங்க 8 8 9 4 6 2. இதில் கவனிச்சிங்கன்னா 0 இல்லை. இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு இதில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு, 6 8 வந்திருக்கு. அப்போ இதில் மிச்சம் நிற்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 3 0. இப்போ அடுத்த கவனிங்க 668293, அதாவது 668293. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 இல்லை. ஸோ இதில் பொதுவாக நிற்கிறது நம்மளுக்கு இதில் வந்து 3 வந்து இங்கே அடி ஆயிடுச்சு. அடி ஆனதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 0. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 ட்ராக்குள்ளேயே எல்லா நம்பர்ஸுமே வந்துருச்சு. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க, நம்மளுக்கு 333913 0 இல்லை. அதுக்கு அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 527791 0 இல்லை. இந்த 791 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 ட்ராவாக நம்மளுக்கு 0 இல்லை நண்பா. அதாவது இது ஏபிசி போர்டு மட்டும்னா பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபுல் போர்ட்லேயுமே 0 இல்லை. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 0 வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டுக்குள்ளே நிற்கணும். அப்படி இல்லாட்டனா ஃபுல் போர்டில், அதாவது நம்மளுடைய 65 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0 எடுத்திருக்கேன். ஒருவேளை நம்மளுக்கு 0 இங்கிட்டு போயிட்டாலும் அதோட பவர் நம்பர் 5 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து 0 அல்லது 5ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கொண்டு வந்துட்டோம். ஸோ கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு பழைய நம்பர் வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏ போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம இதை ஏ போர்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொண்டு வருவோம். எப்படி எடுத்துங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துட்றோம். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுக்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்மளுடைய கருணையா ரிசல்ட் நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 0 அல்லது 5 இருக்குது. 0 அல்லது 5 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இது பழைய நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 00 அல்லது 55க்கு சான்சஸ் இருக்குது பயிற்சியை பொறுத்த வரைக்கும்.
இப்போ நம்ம ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 295 365 360 960 865 450 785 125 845 350 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க பாக்ஸ் நம்பர். இது நம்ம ஃபார்மெட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே கொண்டு வருவோம். இது முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இது ரோலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் பாக்ஸ் நம்பருன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டை கூட எடுத்துக்கலாம். இல்லை இது வந்து எனக்கு உல்ட்டாவாக வரதான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உல்ட்டாவை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்ட் ஆனாலும் சரி. சில நேரம் ஃபெயில்ட் ஆனாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். நம்ம சேனலை அதை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காதுண்டு. அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு இது அதிகப்படியான நம்பர்ஸாக இருக்குது, எனக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ 36 நம்பர்ஸில் இருந்து நம்ம கழிச்சு தான் இந்த 10 நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கோம். இதையும் கழிச்சு இதிலேருந்து ஒரு நம்பரை நம்ம மெம்பர்ஸுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் 295 365 360 960 865 450 785 125 845 350ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப்னட் கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 14/3/2026 கருணையா கேஆர் 746க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய கருணையோட ரிசல்ட் நண்பா. கருணையா டு கருணையா, அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்ம பார்க்குறது எல்லாமே அந்தந்த கம்பெனியை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோட நம்ம பார்க்குறது கிடையாது. ஒரு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்மளுடைய கருணையா ரிசல்ட் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.